பழங்குடி மாணவ மாணவிகளுக்காக களத்துல இறங்கிய தமிழக வெற்றி கழகம். பள்ளி குழந்தைகளுக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வழங்கிய பரிசலுக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய படிப்புக்காக எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க பாருங்க. இது வேற லெவல்ல இருக்கே. தளபதி அவர்களின் பிறந்தநாள் சார்பாக மேட்டுப்பாளைய தொகுதி நெல்லித்துறை பஞ்சாயத்து பழங்குடிய மக்களின் கோரிக்கையை ஏற்று இன்று பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களும் ஆற்றை கடப்பதற்காக பரிசல் ஒன்று காரமடை ஒன்றிய தலைமை கழக தோழர்கள் சார்பாக இன்று பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கோயம்புத்தூர்ல காரமடை அடுத்த நெல்லித்துறை ஊராட்சியை சேர்ந்த சுமார் 8 பழங்குடி கிராமங்களை சேர்ந்த ஸ்கூலுக்கு போற மாணவ மாணவிகள் 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சாலை வழியா பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருந்துச்சு. மாணவர்கள் ஆற்றை கடந்து குறுகிய காலத்துல ஸ்கூலுக்கு போறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் அவர்கள் இப்போ பரிசல் படகு ஒண்ண வழங்கி இருக்காரு. இந்த பரிசல் வழங்கிய காரமடை ஒன்றிய கழக தோழர் அனைவருக்கும் தளபதி சார்பாகவும் மாநில பொதுச் செயலாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மூலியமா மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரளிக்காடு பரிசல் துறை பில்லூர் அணை நீர்த்தேக்கம் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போறதுக்கு பவானி ஆறு வழியா ரொம்ப எளிமையா கடந்து போக முடியும் அப்படின்னும் ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வராங்க இல்லையா, சோ அவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க. நெல்லத்துறை பகுதியில பரிசல் படகு வழங்கிய மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பரிசல்ல ஏறி பயணமும் பண்ணியிருக்காங்க. பல பேரு இந்த விஷயத்தை பாராட்டி இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.